ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 7 நாளும் 7 பார்ட்டாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து. இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த மன்னர் யார்? நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த மன்னர் யார்? நெற்கட்டும் சேவல் யாருடையது? புலித்தேவர். புலித்தேவர்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த மன்னர் யார்? புலித்தேவர். புலித்தேவர்னு சொல்லுவாங்க. நான் எடுத்துகிட்டு இருக்க கொஷின் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இதையெல்லாம் நீங்கள் தரோவாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் 100% இந்த டாப்பிக்கில் தரோவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் கொஷின் போகலாம். பாளையக்காரர் போர் எந்த புரட்சிக்கு வழிவகுத்தது? பாளையக்காரர் போர் எந்த புரட்சிக்கு வழிவகுத்தது? 1806 நடந்த வேலூர் புரட்சிக்கு வழிவகுத்தது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த மன்னர் யார்? நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த மன்னர் புலித்தேவர் என்கிற புலித்தேவர். ஓகே, பாளையக்காரர் போர் எந்த புரட்சிக்கு வழிவகுத்தது? பாளையக்காரர் போர் 1806 நடந்த வேலூர் புரட்சிக்கு வழிவகுத்தது. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது? கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது? பாளையம். ஆன்சர் என்னது? பாளையம். அதாவது ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது பாளையம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? போலிகார். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? போலிகார். நீங்கள் இந்த டாப்பிக்கே இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஒரு 98% நீங்கள் தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். பாளையக்காரர் முறை யாருடைய அரசில் முதலில் ஏற்படுத்தப்பட்டது? ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். பாளையக்காரர் முறை யாருடைய அரசில் முதலில் ஏற்படுத்தப்பட்டது? வாரங்களை சேர்ந்த காகதிய அரசர் பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில். பிரதாபருத்ரன் அவர் தான் பாளையக்காரர் முறையை முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது. பாளையக்காரர் முறை யாருடைய அரசில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்ரன் காகதிய அரசர். இந்தியாவில் வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசர் பிரதாபருத்ரன். ஓகே, யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்டது? விஸ்வநாத நாயக்கர். 1529 மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது பாருங்கள். பூலித்தேவரின் ஆட்சியின் காலம் எது? பூலித்தேவர் ஆட்சியின் காலம் 1755 டு 1767. பூலித்தேவர் ஆட்சியின் காலம் என்ன? பூலித்தேவர் ஆட்சியின் காலம் 1755 டு 1767. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான் எங்கு சென்றார்? இது ரொம்ப முக்கியம்.
கர்னல் ஹெரான், இப்படி தான் கொஷின் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போது நம்ம இது வரைக்கும் மாபோஸ்கான் வந்து யாருடைய தலைமையிலான படையை அழைச்சிக்கிட்டு போனாருன்னு படிச்சிருப்போம். இந்த மாதிரியெல்லாம் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க, கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபோஸ்கான் எங்கு சென்றார்? மாபோஸ்கான் எதுக்காக போகிறார்? களக்காடு போருக்காகத்தானே. அதுக்கு முன்னாடி கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை அழைச்சிக்கிட்டு மாபோஸ்கான் வந்து 1755 புலித்தேவரை அட்டாக் பண்ணுறதுக்காக போனார் இல்லையா? அது எந்த இடம்? திருநெல்வேலி. எங்கே போனார்? திருநெல்வேலி. இப்போ மேப்பில் பாருங்கள், திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் வந்து தெரியுதா? இங்கே தான் வந்து புலித்தேவர் இருக்கார். கேமராவில் பார்த்து எழுதுறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. புலித்தேவர் அங்கே தான் இருக்கார். ஓகே, இந்த திருநெல்வேலிக்கு தான் வந்து கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை அழைச்சிக்கிட்டு மாபோஸ்கான் வந்து 1755 பூலித்தேவரை அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எங்கே வராரு? திருநெல்வேலி. எங்கே வராரு? திருநெல்வேலிக்கு வராரு. தெரியுதா? திருநெல்வேலி எங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மதுரை இங்கே இருக்குது. மதுரைக்கு இந்த பக்கம் போனோம்னா சிவகங்கை. மதுரையிலேருந்து நேராக அந்த பக்கமாக வந்தோம்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி. புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கோங்க. மதுரையிலேருந்து அப்படியே வந்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி. இப்போ 1755 மார்ச்சில் வந்து கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை அழைச்சிக்கிட்டு மாபோஸ்கான் வந்து வந்தார் இல்லையா? எங்கே வந்தார்? புலித்தேவர் அட்டாக் பண்ண வந்தார் இல்லையா? எங்கே வந்தார்? திருநெல்வேலி. எங்கே வந்தார்? திருநெல்வேலி. ஓகே, புரிஞ்சுதா? பாருங்கள், இந்த மேப் வந்து பார்த்துக்கோங்க. மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலிக்கு தான் வந்து அந்த மாபோஸ்கான் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையிலான படையை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு மேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, பாருங்கள். எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? 1529. எந்த ஆண்டு தமிழகத்தில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? 1529. நாயக்கர் காலத்தில் எத்தனை பாளையங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன? நாயக்கர் ஆட்சி காலத்தில் மதுரை நாட்டில் மட்டுமே 72 பாளையங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மொத்தத்துக்கும் வந்து 200க்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, மதுரை நாயக்கர் காலத்தில் எத்தனை பாளையங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன அப்படின்னு கேட்டால் 72 பாளையங்கள் தான். சரியா? ஓகே, பாளையக்காரர்களில் காவல் காக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாளையக்காரர்களில் காவல் காக்கும் முறை படிக்காவல் அல்லது அரசு காவல் என அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்களில் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? படிக்காவல் அல்லது அரசு காவல். ஓகே, பாருங்கள். கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. நம்ம வந்து இப்போது எக்ஸஸாக பார்த்ததெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமான பாளையங்கள் வந்து என்னென்ன? கிழக்கில் அமைஞ்சது அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அதே மாதிரி மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் அப்படின்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நெடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, அந்த கிழக்கு அமையப்பெற்ற பாளையங்களில் எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம்? காடல்குடி பார்த்தோமா? காடல்குடி ரொம்ப முக்கியமானது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மேற்கே வந்து அதுதான் தெரியுமாச்சு, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். நெற்கட்டும் சேவலுமே மேற்கில் தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது புலித்தேவரின் ஆட்சியின் காலம் என்னது? 1755 1767 வரைக்கும் பார்த்தோமா? ஓகே, இப்போ இது வரைக்கும் 15 கொஷின் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படியே ஒரு கொஷின் பார்த்தோம்ல, திருநெல்வேலி. அது என்ன கொஷின்? கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை அழைச்சிக்கிட்டு மாபோஸ்கான் எங்கே போனார்? திருநெல்வேலிக்கு போனார். ஓகே,
தெரிஞ்சுக்கோங்க. பூலித்தேவரை அடக்க முதலில் பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரான் தான். பூலித்தேவரை அடக்கிறதுக்காக முதலில் பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் யார்? கர்னல் ஹெரான். இப்படி தான் கொஷின் வந்து இருக்கும். ஓகே, 15வது கொஷின் பாருங்கள். மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார்? மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார் அப்படின்னா இதில் 2 கொஷின் இருக்குது. யார்? மியானா முடிமையா நபிகான் கட்டாக். அதாவது இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்? நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் யார் அப்படின்னு படிச்சிருப்போம். நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் யார் அப்படின்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக். அவங்க எந்த பகுதிக்கு வந்து பொறுப்பு வகிச்சாங்க? நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிச்ச ஆளுநர்கள். ஓகேவா? அடுத்தது 16வது கொஷின் பாருங்கள். சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்கினர்? சந்தா சாஹிப்போட முகவர்கள் வந்து பூலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? சந்தா சாஹிப்போட முகவர்கள் மியானா முடிமையா நபைகான் கட்டாக் எல்லாருமே பூலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. பூலித்தேவர் எந்த பாளையத்தை சேர்ந்தவர்? மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர். சரியா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 17வது கொஷின். பூலித்தேவருக்கு ஆதரவு வழங்காத பாளையம் எது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பூலித்தேவருக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத பாளையம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையம். ஓகேவா? பூலித்தேவருக்கு இவங்க எந்த சூழ்நிலையிலும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. சிவகிரி பாளையமும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியெல்லாம் எந்த பாளையத்தை சேர்ந்தது தான்? கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சேர்ந்தது தான் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எல்லாமே. சிவகிரி பாருங்கள், எல்லாமே வந்து சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த 3 இதுவுமே வந்து பூலித்தேவருக்கு நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாத பாளையங்கள் எது அப்படின்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, மறந்துடாதீங்க. அதே மாதிரி 18வது கொஷின் பாருங்கள். பூலித்தேவருக்கு எதிராக போர் புரிய ஆங்கிலேயர்கள் யாருடைய ஆதரவை பெற்றனர்? பாருங்கள், பூலித்தேவருக்கு எதிராக போர் பண்ணுறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்களை எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, பூலித்தேவருக்கு எதிராக போர் புரியறதுக்கு ஆல்ரெடி சிவகிரி பாளையம் வந்து நாங்கள் என்ன பண்ணினாலும் ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் மேலே இருந்த பயத்தினால அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பூலித்தேவரை கைக்குள்ளே வச்சுக்கிற பூலித்தேவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யாருடைய ஆதரவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை வாங்கினாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். 19வது கொஷின். களக்காடு போர் யாருக்கும் நடைபெற்றுச்சு? களக்காடு போர் யாருக்கும் நடைபெற்றுச்சு? பூலித்தேவருக்கும் மாபோஸ்கானுக்கும் இடையில நடந்தது தானே களக்காடு போர். களக்காடு போர் யாருக்கு நடுவில் நடைபெற்றுச்சு? பூலித்தேவருக்கும் மாபோஸ்கானுக்கும். ஓகே, 20வது கொஷின் பாருங்கள். களக்காடு போரில் பூலித்தேவரிடம் இருந்த வீரர்கள் வந்து எத்தனை பேர்? களக்காடு போரில் பூலித்தேவர்கிட்ட இருந்த வீரர்கள்னு சொல்கிறத விட அந்த திருவிதாங்கூர் மன்னர் வந்து கொடுத்துருப்பார் இல்லையா, அவர் கொடுத்த வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 2000 வீரர்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்னு. களக்காடு போரில் திருவிதாங்கூர் மன்னர் எத்தனை வீரர்களை கொடுத்து பூலித்தேவருக்கு உதவினார் அப்படின்னா 2000 வீரர்கள். ஓகே, 21வது கொஷின் பாருங்கள். களக்காடு போரில் வெற்றி பெற்றது யார்? களக்காடு போரில் வெற்றி பெற்றது பூலித்தேவர். 21வது கொஷின் பாருங்கள். களக்காடு போரில் வெற்றி பெற்றவர் யார்? களக்காடு போரில் வெற்றி பெற்றவர் பூலித்தேவர். அடுத்தது 22வது கொஷின் பாருங்கள். யூசுப் கான் என்பவரின் மறுபெயர்கள் என்ன? யூசுப் கான் அப்படிங்கிறவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரோட இயற்பெயர் வந்து மருதுநாயக பிள்ளை. ஓகே, இஸ்லாம் மதத்துக்கு சேஞ்ச் ஆனதுனால அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெஞ்சு கவர்னர்கிட்ட பணியில் இருக்கும்போது இஸ்லாம் மதத்துக்கு சேஞ்ச் ஆகிறாரு. அங்கே யூசுப் கான் அப்படின்னு பேர் மாற்றுறாரு. ஓகே, அடுத்தது அவருடைய போர் செய்கிறத பார்த்து வியந்த ஆங்கிலேயர்கள் தான் வந்து அவருக்கு கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாங்க. திருச்சியில் வந்து அவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி போர் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வந்து பார்த்து வியந்த ஆங்கிலேயர்கள் தான் அவருக்கு கான் சாஹிப் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவருக்கு வந்து இயற்பெயர் மருதநாயகம். யூசுப் கான் அப்படின்னு இஸ்லாம் மதத்துக்கு சேஞ்ச் ஆனதுனால யூசுப் கான் அப்படின்னு பேர் வச்சாங்க.
கான் சாஹிப் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் அவருக்கு கொடுத்த பேர் தான். ஓகேவா? சரியா? ஓகே. 23வது கொஷின் பாருங்கள். யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை எத்தனை மாதங்கள் முற்றுகையிட்டார்? இது வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் கிளாஸில். ஆனால் பாருங்கள், யூசுப் கான் வந்து நெற்கட்டும் சேவல் கோட்டையை மட்டுமே 2 மாதங்கள் முற்றுகையிட்டார். ஆமாம், ஏன்னா அவர் வந்து பூலித்தேவரை அடக்கிறது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை. சும்மா நம்ம வந்து ஒரு பேஜில் ஹாஃப் பேஜில் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த யூசுப் கான், அவ்வளவு திறமை கொண்ட யூசுப் கானை வந்து 2 மாதங்கள் முற்றுகையிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த போர் நடந்திருக்கும். சரியா? 2 மாதங்கள், அதாவது 2 மாதங்களும் வந்து அந்த போர் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருந்திருக்குது. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை எத்தனை மாதங்கள் முற்றுகையிட்டார்? 2 மாதங்கள் முற்றுகையிட்டார். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். 24வது கொஷின் பாருங்கள். யூசுப் கானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பகுதிகள் என்னென்ன? அதாவது 1900 வேண்டாம், அந்த இயர் வேண்டாம் இப்போது. அதாவது யூசுப் கானோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்து அந்த மே 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டில் வரும் இல்லையா? நான் செக் பண்ணிட்டு சொல்ல, என்கிட்ட நோட் இல்லை, கரெக்டாக சொல்லிடணும். அதுக்காகத்தான். யூசுப் கானோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பகுதிகள் என்னென்ன? பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல். அந்த 3 பகுதிகள் தான் வந்து யூசுப் கானோட அந்த அவர் கைப்பற்றிய 3 முக்கிய கோட்டைகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல். இது ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல். ஓகே. யூசுப் கானோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்த 3 முக்கிய கோட்டைகள் அப்படின்னா இதுதான். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். சிவகங்கை, அது வேண்டாம். ஓகே. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கானை நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு எப்போது தூக்கிலிட்டனர்? 1764ஆம் ஆண்டு. அதாவது இது ஏன் நான் இவ்வளவு கூற்றா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு லைனில் கேட்டால் டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்தா அதை நம்ம ரீட் பண்ணுற டைம் எடுத்துக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி. ஸோ கொஷின் வந்து ரொம்ப ஈஸியானது. அதை எப்படி கேட்குறாங்க பாருங்கள். கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கானை நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு எப்போது தூக்கிலிட்டனர்? 1764ஆம் ஆண்டு. சரியா? அடுத்து 26வது கொஷின் பாருங்கள். பூலித்தேவர் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் மீண்டும் எப்போது நெற்கட்டும் சேவலை மீட்டார்? 1764. ஏன்னா கான் சாஹிப் வந்து 1764 தூக்கில் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வந்து பூலித்தேவர் மறுபடியும் உள்ளே வந்துடுறாரு 1764வது வருஷத்துலேயே. ஓகே. அடுத்தது பாருங்கள். இதுலேயே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது அப்படின்னா, அதாவது முதல் எதிர்வினை யார்? பூலித்தேவர் தான். சரியா? அது ஒரு கொஷின். இப்போ 27வது கொஷின் பார்த்தீங்களா? 28வது கொஷின் பாருங்கள். எந்த அரசு தனது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தது? 28வது கொஷின் பாருங்கள். எந்த அரசு தனது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தது? யார் வந்து நாயக்கர் ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? விஜயநகர பேரரசு தான் வந்து நாயக்கர் ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துது. நாயக்கர்களில் விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகே. ஓகே. அப்போ எந்த அரசு தனது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தது அப்படின்னா விஜயநகர அரசு. ஓகேவா? 29வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் பாளையக்காரர்களை நியமித்தவர் யார்? மதுரை நாயக்கர்கள், விஸ்வநாத நாயக்கர். சரியா? ஓகே. 30வது கொஷின் பாருங்கள். விஸ்வநாத நாயக்கர் எந்த ஆண்டு நாயக்கர் ஆனார்?
1529ஆம் ஆண்டு தான். ஓகேவா? நமக்கு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அந்த வருஷம்தான். விஸ்வநாத நாயக்கர் எந்த ஆண்டு நாயக்கரானார்? 1529. சரியா? 31வது கொஷின் பாருங்கள். விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர். ஓகேவா? மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர். 31வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. ஓகே. இப்போது 32வது கொஷின் பாருங்கள். பாளையக்காரர்கள் வந்து வரி வசூலித்தாங்க இல்லையா, அந்த வரி வசூலித்ததில் 1/3 பங்கு வந்து நாயக்கர்களுக்கு கொடுத்தாங்க. 1/3 பங்கு வந்து ஆற்காடு நவாபுக்கு கொடுத்தாங்க. அதாவது ஆற்காடு நவாபுக்கு கொடுத்தாங்க மீன்ஸ் எப்படி, அந்த ஆற்காடு நவாப் வந்து சொந்த செலவுக்காக எடுத்துக்கிட்டாங்க. இல்லை சாரி, பாளையக்காரர்கள் வந்து வசூலிக்கப்பட்ட வரி வந்து 1/3 பங்கு வந்து அந்த நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். 1/3 பங்கு வந்து அந்த இராணுவ செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 1/3 பங்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த செலவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கப்பட்ட வரி, அதாவது நாயக்கர்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும். சரியா? 1/3 பங்கு மொத்தத்துக்கு வந்து இதில் எது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இராணுவ செலவிற்கு எவ்வளவு பங்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இராணுவ செலவுக்கு வந்து 1/3 பங்கு. ஓகேவா? 1/3 பங்கு இராணுவ செலவுக்கு, 1/3 பங்கு வந்து நாயக்கர்களுக்கு கொடுத்தாங்க. 1/3 பங்கு தான் அவங்க சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. எப்போவுமே அந்த வரியை வசூலிக்கிறவங்க அந்த சொந்த செலவுக்கு 1/3 பங்கு அந்த மாதிரி தான் போகும். இராணுவ செலவுக்குன்னு கேட்டால் 1/3 பங்கு தான். சரியா? 32வது கொஷின் பாருங்கள். 32 தானே, கொஷின் நம்பரில் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகே. 32வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் எந்த நூற்றாண்டில் முக்கிய பங்கு வகித்தனர்? இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாளையக்காரர் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டில் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு தான். ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டு தான் வரும். ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஓகேவா? 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு. ஓகே. 33 பாருங்கள். பாளையக்காரர்களிடையே எத்தனை பாளையங்கள் இருந்தன? 2 பாளையம், கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். ஓகே. 32வது கொஷின். பாளையக்காரர்களிடையே எத்தனை பாளையங்கள் இருந்தன? கிழக்கு மற்றும் மேற்கு 2 பாளையங்கள் இருந்தன. கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் வந்து நாயக்கர்கள், மேற்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் வந்து மறவர்கள். 33வது கொஷின் என்னது? கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் யார்? நாயக்கர்கள். மேற்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் மறவர்கள். 34 பாருங்கள். மேற்கு பாளையங்களில் இருந்தவர்கள் யார்? மேற்கு பாளையங்களில் மறவர்கள் தான் இருந்தாங்க. ஓகே. 35 பாருங்கள். மேற்கு பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? பூலித்தேவர். சரியா? ஓகே. 36வது கொஷின் பாருங்கள். பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கும் புரட்சி வந்து எதனால தான் ஏற்பட்டுச்சு? கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் ஏற்பட்டுச்சு. ஓகே. 37வது கொஷின் பாருங்கள். கர்நாடக உடன்படிக்கை ஒன்று பண்ணாங்க இல்லையா, அது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1792. ஓகேவா? 38வது கொஷின் போகலாமா? இப்போ பூலித்தேவர் வந்து யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பூலித்தேவர் வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் எந்த வருஷம் தோற்கடிக்கப்பட்டார்? 1767ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார். ஓகேவா? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பூலித்தேவர் வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் 1767 தோற்கடிக்கப்பட்டார். பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா, அந்த பூலித்தேவரோட படைத்தளபதி யாருன்னு படித்தோம்? ஒண்டி வீரன். படித்தோம் இல்லையா? சரி. 38வது கொஷின் பாருங்கள். வேலு நாச்சியாரோட காலம் என்ன? 1730 to 1790ன்னு எடுத்துக்கலாம், 1796ன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ஆன்சர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 90 அப்படி கொடுத்துருக்காங்க, 96ன்னு கொடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஓகே. எத்தனாவது கொஷின்னு மறந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல. 38ன்னு வச்சுக்கோங்க. 38வது கொஷின் பாருங்கள். செல்லமுத்து சேதுபதி அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு யார்? வேலு நாச்சியார். 39வது கொஷின் பாருங்கள்.
வேலு நாச்சியார் வந்து எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னா 1730. சரி, இப்போ 38வது கொஷின் என்ன சொன்னேன்? செல்லமுத்து சேதுபதி அரச குடும்பத்தின் பெண் வாரிசு யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஓகேவா? அந்த செல்லமுத்து சேதுபதி வந்து எந்த பகுதியை அரசராக இது பண்ணார் அப்படிங்கிறதா 39வது கொஸ்டின். சொல்லுங்கள். செல்லமுத்து சேதுபதி வந்து எந்த பகுதியின் அரசர்? ராமநாதபுரம் மன்னர். அவர் தான் செல்லமுத்து சேதுபதியோட டாட்டர் தான் வந்து வேலு நாச்சியார். ஓகே, 40வது கொஸ்டின் பாருங்கள். வேலு நாச்சியாருக்கு தெரிந்திருந்த மொழிகள் யாவை? வேலு நாச்சியாருக்கு தெரிந்திருந்த மொழிகள் யாவை? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஓகே. 41. வேலு நாச்சியார் எந்தெந்த கலைகளில் திறமை மிக்கவராக இருந்தார்? வேலு நாச்சியார் குதிரை ஏற்றம், வில்வித்தை, வளரை, சிலம்பம் எல்லாத்துலேயுமே வந்து டாப்பர். ஓகே. 41வது கொஷின் பாருங்கள். சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வேலு நாச்சியார் திருமணம் செய்து கொண்டார் இல்லையா? அது எத்தனாவது வயசில்? 16வது வயதில். ஓகே. 42வது கொஷின் பாருங்கள். முத்துவடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாருக்கு பிறந்த பெண்மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். இந்த கொஷின் வந்து இப்போது வந்து நம்ம அவுட் சோர்ஸ்லாம் படிக்கிறதுனால அவங்களோட டாட்டர் பற்றி நம்ம படிச்சுதாகணும். ஓகே. 41வது கொஷின் என்னது? முத்துவடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாருக்கு பிறந்த பெண்மகள் வெள்ளச்சி நாச்சியார். ஓகே. 42வது கொஷின் பாருங்கள். 1772ஆம் ஆண்டு ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோரு எந்த பகுதியை தாக்கினார்? 1742வது கொஷின். 1772 ஆற்காடு நவாபு லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோரு எந்த பகுதியை தாக்குனாங்க? காளையார் கோவில் பகுதியை தாக்குனாங்க. அதில் தானே முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இப்போ அதை வந்து முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார்னு கேட்கலாம். எந்த போரில் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில் போரில். ஓகே. 42வது கொஷின் பாருங்கள். முத்துவடுகநாதனின் இறப்பிற்கு பின்பு வேலு நாச்சியார் எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? 42வது கொஷின் 43வது கொஷின். முத்துவடுகநாதனோட இறப்புக்கு அப்புறமா வேலு நாச்சியார் எங்கே யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார் அப்படின்னா திண்டுக்கல் விருப்பாட்சி கோபால நாயக்கர் கிட்ட தான். அங்கே வந்து அவருடைய பாதுகாப்பில் தான் 8 வருஷம் வேலு நாச்சியாரும் அவரோட பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? 44வது கொஸ்டின் பாருங்கள். வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி யார் யாரிடம் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னா வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி ஹைதர் அலி, கோபால நாயக்கர் அவங்கக்கிட்டலாம் கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டார். ஓகே. வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி யார் யார்கிட்டலாம் கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டார்? ஹைதர் அலி, கோபால நாயக்கர். ஓகே. 45வது கொஸ்டின் பாருங்கள். வேலு நாச்சியாரின் தளவாய் இராணுவ தலைவர் யார்? தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளவாய் இராணுவ தலைவர் எல்லாமே சொல்லலாம். யார்? தாண்டவராயர். ஓகே. 45வது கொஸ்டின். ஹைதர் அலி வந்து வேலு நாச்சியாருக்கு எவ்வளவு குதிரைப்படைகளை அனுப்பி வைத்தார்? 5000 குதிரைப்படைகள், 5000 காலாட்படைகள். ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு எவ்வளவு குதிரைப்படைகளை அனுப்பி வைத்தார்? 5000 குதிரைப்படைகள், 5000 காலாட்படைகள். ஓகே. 46வது கொஸ்டின் என்னது? வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் எம்மொழியில் பேசினார்? வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் உருது மொழியில் பேசினார். ஓகே. அந்த உருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 47வது கொஸ்டின். திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்தவர்கள் யார் அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னாலே வந்து அதுக்கு தலைவர் அப்படின்னா கோபால நாயக்கர் தான். மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜி நாயக்கர் எல்லாருமே திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்தாங்க. ஓகே, சரியா? 45வது கொஸ்டின் பாருங்கள். திண்டுக்கல்லில் இருந்த ஹைதர் அலியின் படைத்தலைவர் யார்? சையது. திண்டுக்கல்லில் இருந்த ஹைதர் அலியோட படைத்தலைவர் யார்? சையது. ஓகேவா? 48வது கொஸ்டின் ஆக்சுவலாக இது. ஓகே. சிவகங்கை வேலு நாச்சியார் யாருடைய உதவியோடு மீட்டெடுத்தார்? சிவகங்கையை வந்து வேலு நாச்சியார் வந்து யாருடைய உதவியோடு மீட்டெடுத்தார் அப்படின்னா கோபால நாயக்கர், ஹைதர் அலி. ஓகே. சிவகங்கையை வேலு நாச்சியார் யாருடைய உதவியோடு மீட்டெடுத்தார்? கோபால நாயக்கர், ஹைதர் அலி இவங்களோட உதவியோடு தான் வந்து மீட்டெடுத்திருப்பார் இல்லையா? ஓகே. வேலு நாச்சியாருக்கு யாருடைய உதவியுடன் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு கேட்டால் மருது சகோதரர்கள். இதிலே பாருங்கள். 50வது கொஸ்டின் பாருங்கள்.
கொஷின் நம்பர் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சாரி. நான் வந்து நோட்டில் வந்து ரேண்டமாக என்னென்ன கொஷின் இருக்குது அப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே. சிவகங்கையை வேலுநாச்சியார் யாருடைய உதவியோடு மீட்டெடுத்தார்னு கேட்டால் கோபால நாயக்கர், ஹைதர் அலின்னு சொல்கிறோம். அதாவது யாருடைய உதவியோடு முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான். சரியா? ஓகே. 50வது கொஷின் தான் வச்சுக்குவோம். 51வது கொஷின் வந்து வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னா குயிலி. ஓகே. 51 வந்து வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழி யார்? குயிலி. ஓகே. 52வது கொஷின் பாருங்கள். உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தி சென்றவர் யார்? உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் வந்து குயிலி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில புக்கில் வந்து ஒரு சில மாதிரி கொடுத்துருக்காங்க. உடையாள் அப்படிங்கிறது வந்து குயிலி பற்றி உலகு கூற மறுத்ததால் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவுட் சோர்ஸ் புக்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து வேலுநாச்சியார் வந்து கோபால நாயக்கர், அதாவது காளையார் கோவிலேருந்து தப்பிச்சு கோபால நாயக்கர்கிட்ட அடைக்கலம் போகும்போது அவங்க மேய்த்தல் தொழில் புரிஞ்சிட்டு இருந்தவங்க தான் உடையாள். அவங்கக்கிட்ட தான் வந்து வழி கேட்டு வேலுநாச்சியார் வந்து போகிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி போகும்போது மறுபடியும் ஆங்கிலேயர்கள் பின்னாடியே வேலுநாச்சியாரை துரத்திட்டு வந்தவங்க அந்த உடையாள் கிட்ட கேட்டிருக்காங்க, வேலுநாச்சியார் எங்கே போனாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க தெரியாதுன்னு உளவு கூற மறுத்ததால் தான் ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டுட்டாங்க. இது தெரிஞ்சு பிற்காலத்தில் அமைச்சர் மூலமாக தகவல் தெரிஞ்ச வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய தாலியை வந்து அந்த அவங்களுக்கு ஒரு நடுகள் நட்டு அதில் காணிக்கையாக செலுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. சரி, ஓகே. எல்லாமே என்ன தகவலாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன நமக்கு கொஷின் பேஸில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. 53வது கொஷின் தானே பார்த்தோம். ஓகே. 53வது கொஷின் என்ன பார்த்தோம்? வேலுநாச்சியார் யாருடைய உதவியோடு முடிசூட்டி கொண்டார்? மருது சகோதரர்கள் பார்த்தோம். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னா குயிலி பார்த்தோம். உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தி சென்றவர் யாருன்னு பார்த்தோமா? யார்? குயிலி. ஓகே. 53வது கொஷின் என்னது? உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை யார் அப்படின்னா குயிலி. 54வது கொஷின் பாருங்கள். குயிலி தனக்குத்தானே நெருப்பை வைத்து கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அழித்து எரிச்சாங்க இல்லையா? அது எந்த வருஷம்? இதுதான் ட்விஸ்ட்டு. எரிச்சாங்கன்னு தான் படிச்சிருப்போம். எந்த வருஷம்னு படித்தோமா? 1780. ஆமாம், 1780 தானே எல்லாத்தையும் வந்து மீட்டெடுத்தாங்க. 1780 தானே இந்த போர் நடந்தது. ஓகே. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அழித்தாங்க இல்லையா? அது எந்த வருஷம்? 1780. ஓகே. 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 55வது கொஷின் பாருங்கள். கட்டபொம்மனின் தந்தை யார்? ஜெகவீர பாண்டியன். ஓகே. ஏதாவது கொஷினில் டிஃப்ரெண்ட் இருந்தால் நான் மாற்றி சொன்னேன்னா சாரி. கட்டபொம்மனின் தந்தை வந்து ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? கட்டபொம்மனின் தந்தை யார்? ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஓகே. 56வது கொஷின் பாருங்கள். கட்டபொம்மன் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? 30வது வயதில். ஓகேவா? கட்டபொம்மன் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்னா தன்னுடைய 30வது வயசில். ஓகே. 57வது கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மனின் ஆட்சி காலத்தில் இருந்த கம்பெனி நிர்வாகிகள் யார்? ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். கட்டபொம்மனின் ஆட்சி காலத்தில் இருந்த கம்பெனி நிர்வாகிகள் யார்? ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். ஓகே. அப்போ அவங்க தானே வந்து அமைதியை விரும்புபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகே. 57வது கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னாங்க? 3310 பக்கோடா. ஓகேவா? கட்டபொம்மன் கிட்டேருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை வந்து 1798 எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னாங்க? 3310 பக்கோடா. 59வது கொஷின் பாருங்கள். ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் எந்த நாள் சந்திக்க கூறினார்? எந்த டேட்டில் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லியிருந்தார்? 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து சந்திக்க சொல்லியிருந்தார்.
ஓகேவா? அவர் எப்போ போய் சந்திப்பார்? செப்டம்பர் 19ஆம் தேதி 1798 போய் சந்திப்பார். படித்தோமா இல்லையா? ஓகே. 60வது கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க முயற்சிகள் மேற்கொண்ட இடங்களில் ஜாக்சன் சந்திக்க மறுத்த இடங்கள் என்னென்ன? குற்றாலத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூரில், அப்புறம் வந்து கமுதி, எல்லா பக்கமே வந்து ஒவ்வொரு இடத்துலையே வந்து அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் முக்கியமாக வந்து குற்றாலத்துலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் வந்து சந்திக்க முடியாதுன்னே சொல்லிட்டாரு. ஓகே. 60வது கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு கடைசியாக எப்போ தான் மீட் பண்ணார் அப்படின்னா 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி மீட் பண்ணார். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு என்னது? கடைசியாக வந்து 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி மீட் பண்ணார். ஓகே. 61வது கொஸ்டின் பாருங்கள். ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது? 3 மணி நேரம். ஓகேவா? 62வது கொஸ்டின் நினைக்கிறேன். கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியனார். ஓகே. கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியனார். கட்டபொம்மனோட சகோதரர்கள் யார்? ஊமைத்துரை, செவத்தையா. கட்டபொம்மனோட சகோதரர் யார்? ஊமைத்துரை, செவத்தையா. ஓகே. 63வது கொஸ்டின் பாருங்கள். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் யார்? அந்த ராமநாதபுரம் கோட்டை வாசலில் தான் வந்து கொல்லப்பட்டவர் தான் வந்து லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஆங்கில தளபதி. ராமலிங்க விலாசோட அரண்மனை வாயிலில் தானே வந்து இந்த அந்த போர் நடக்குது மீன்ஸ் அந்த ஊமைத்துறை வந்து அதாவது ஊமைத்துறை வந்து வெளியில் வீரபாண்டிய கட்டபொம்மனை இது பண்ணி போகும்போது காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு ஆங்கில தளபதி வந்து ராமநாதபுரம் கோட்டை வாசலில் இருந்துருவார் இல்லையா? அவர் பேர் வந்து லெஃப்டினன்ட் கிளார்க்கு. ஓகே. 63வது கொஸ்டின். மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை எவர்கள் முன்னிலையில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது? அதாவது மதராஸ் ஆட்சிக்குழு வந்து 3 குழு வந்து நியமிச்சிருப்பாங்க இல்லையா? 3 குழு நியமிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து ஆஜராகும்படி உத்தரவிட்டது யார்? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசாமேஜர். ஓகேவா? மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை எவர்கள் முன்னிலையில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது? வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரன், ஜான் காசாமேஜர். ஓகேவா? அதாவது நம்ம படித்தோம் இல்லையா? டிசம்பர் 15ன்னு ஒரு டேட் வரும் இல்லையா? ஓகே. மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை எவர்கள் முன்னிலையில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டது அப்படின்னா வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் காசாமேஜர். ஓகே. 65வது கொஸ்டின் நினைக்கிறேன். கட்டபொம்மனை அவமானப்படுத்திய ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தவர் யார்? எட்வர்டு கிளைவ். கட்டபொம்மனை அவமானப்படுத்திய ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தவர் யார் அப்படின்னா எட்வர்டு கிளைவ். ஓகேவா? அவர் எட்வர்டு கிளைவ் தானே உத்தரவு பிறப்பித்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்தின அந்த ஜாக்சனை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சது யார்? அப்போதைய ஆளுநராக இருந்த எட்வர்டு கிளைவ் தான். ஓகே. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். நம்ம எதுக்கு ஒன்லைனர் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறதா. இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறக்க சான்சஸ் இருக்குது. கட்டபொம்மனை அவமானப்படுத்தின ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தவர் யார்? அப்போதைய ஆளுநராக இருந்த எட்வர்டு கிளைவ். ஓகே. 66வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்று கட்டபொம்மன் ஆஜராகி நடந்தவற்றை கூறினார். இதுதான் பாருங்கள். என்னைக்கு வந்து அவர் ஆஜராகி அவர் நடந்த விஷயத்தை வந்து என்னைக்கு சொல்லுவார்? 1798 டிசம்பர் 15. ஓகேவா? அந்த 3 குழு முன்னாடி வந்து ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டதா படித்தோமா? வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் காசாமேஜர் முன்னாடி ஆஜராக சொல்லி உத்தரவிடப்பட்டதா? அதுக்கப்புறமா வந்து என்னைக்கு அவர் வந்து ஆஜராகி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லுவார்? 1798 டிசம்பர் 15ஆம் தேதி. 1798 டிசம்பர் 15ஆம் தேதி
நான் ஒரு நாளைக்கு இந்த இயர்ஸ் மட்டும் தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே. 68வது கொஷின் பாருங்கள். ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ்ஆர் லூசிங்டன். ஓகே. அந்த ஜாக்சனை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுட்டு ஒருத்தரை நியமிப்பாங்க. யார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். ஓகே. 69வது கொஷின் பாருங்கள். கட்டபொம்மன் எவ்வளவு நிலுவைத் தொகை நீங்களாக செலுத்தினார்? கடைசியில் வந்து வறுமை, பஞ்சம், வேறு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆங்கிலேயர்களை என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே ஒரு 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1080 பக்கோடா தவிர்த்து பிற நிலுவைத் தொகையை வந்து செலுத்தினாங்க. ஓகே. 70வது கொஷின் பாருங்கள். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குனவங்க வந்து மருது சகோதரர்கள் தான். இதில் என்ன வித்தியாசம்? ஓகே. தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? மருது சகோதரர்கள். 71வது கொஷின் பாருங்கள். தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? 71வது கொஷின் அதுதான். திண்டுக்கல் கோபால நாயக்கர் இருந்தார், ஆனைமலை எதிர் நாயக்கர் இருந்தாங்க, அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், அந்த பழையக்காரர்கள் எல்லாமே அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவங்க தான். ஓகே. அதில் வந்து இதில் கொஷின் நான் என்ன கேட்க வரேன்னா திண்டுக்கலோட கோபால நாயக்கர் மெயினாக. ஓகேவா? 71வது கொஷின் பாருங்கள். 1799 மதராஸ் கவர்னர் யார்? 72வது கொஷினா பாருங்கள். நீங்கள் தான் கொஷின் நம்பர் நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும். நான் ஏதாவது சொல்கிறதுல மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். திண்டுக்கலின் கோபால நாயக்கர், ஆனைமலை எதிர் நாயக்கர் பார்த்தோம். ஓகே. 73வது கொஷின் பாருங்கள். 1799 மதராஸ் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா 1799 மதராஸ் கவர்னர் யார்? வெல்லஸ்லி பிரபு. அதாவது மதராஸ் ஆளுநர் யார் இருந்தார்? 1799 மதராஸ் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம். 1799 மதராஸ் கவர்னர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. ஓகே. 1799 மதராஸ் கவர்னர் ஜெனரல் யார்? வெல்லஸ்லி பிரபு. ஓகே. 73வது கொஷின் பாருங்கள். திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலியை நோக்கி நகர சொல்லி உத்தரவிட்டவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. ஆமாம். 1799 திருச்சி, தஞ்சை, மதுரையில் நிறுத்தி வச்சுருந்த படைகளை வந்து திருநெல்வேலியை நோக்கி நகர உத்தரவிடுவார் இல்லையா? யார்? வெல்லஸ்லி பிரபு. ஓகேவா? இல்லை திருநெல்வேலி நோக்கி படைகளை நகர சொல்லி உத்தரவிட்டவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. நான் படிச்சிருப்போம். பாருங்கள், மேப்பில் பாருங்கள். இருங்க. மதுரை இங்கே இருக்கா? திருச்சி எங்கே இருக்குது? உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்போ இங்கே வருங்க. இந்த திருநெல்வேலி நோக்கி நகர சொல்லி உத்தரவிடுறாரு யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. திருநெல்வேலி நோக்கி நகர சொல்லி உத்தரவிடுறாரு. எங்கெங்கே இருக்குது? இங்கே திருச்சி, மதுரையில் இருக்குது. இங்கே எல்லாம் படைகள் இருக்குது. திருச்சி, தஞ்சை, மதுரை இங்கெல்லாம் இருக்கிற நிறுத்தி வச்சிருக்கிற படையை வந்து திருநெல்வேலி நோக்கி நகர சொல்லி யார் உத்தரவிடுறது? வெல்லஸ்லி பிரபு உத்தரவிடுறாரு. ஓகேவா? படைகள்லாம் அங்கங்கே இருக்குது. திருச்சியில் இருக்குது, தஞ்சையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இங்கே திருச்சியில் இருக்குது. இங்கே வந்து திருச்சியில், தஞ்சாவூரில், இங்கே திருச்சி இங்கே தெரியுதா? திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இங்கே எல்லாம் இருக்கிற படைகளை திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இங்கே இருக்கிற படைகளை திருநெல்வேலி நோக்கி நகர சொல்லி உத்தரவிடுறது யார்? வெல்லஸ்லி பிரபு. ஓகேவா? ஓகே. திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எங்கிறது? ஓகே. திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சை, மதுரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை வந்து திருநெல்வேலி நோக்கி திருச்சி, தஞ்சை, மதுரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை வந்து திருநெல்வேலியை நோக்கி நகர சொல்லி உத்தரவிட்டது யார்? வெல்லஸ்லி பிரபு. படித்தோமா? ஓகே. 74வது கொஸ்டின் பாருங்கள். திருநெல்வேலி நோக்கி சென்ற படைப்பிரிவுகளுக்கு தலைமையேற்றவர் யார்? மேஜர் பானர்மேன். ரொம்ப முக்கியமான கொஷின். திருநெல்வேலி நோக்கி படைகளை வெல்லஸ்லி பிரபு அனுப்பி விடுறாரு இல்லையா? அவர் வந்து ஆளுநர். அவர் வந்து மதராஸ் கவர்னராக இருக்கிறாரு. அவர் தான் உத்தரவிடுறாரு. அந்த
நகர்ந்து போகிற படைகளுக்கு தலைமை யார் அப்படின்னா மேஜர் பானர்மேன். ஓகேவா? 74வது கொஸ்டின் பார்த்துட்டிங்களா? 75வது கொஸ்டின் பாருங்கள். மீண்டும் கட்டபொம்மனை எப்பொழுது சரணடைய செய்ய நிபந்தனை வழங்கப்பட்டது? அந்த நீங்கள் வந்து சரணடைஞ்சிரு, இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து எப்போ? 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி. 75வது கொஷின்னு இதை 75வது கொஷினை வச்சுக்குவோம். சரி, ஓகே. 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி சரணடைய கோரி நிபந்தனை கொடுக்கப்படும். யாருக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. 76வது கொஷின் பாருங்கள். மேஜர் நம்பர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருந்தாலும் நான் கொஷினில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே. 75வது கொஷின் 76வது கொஷின் பாருங்கள். மேஜர் பானர்மேன் யாரை தூதாக அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொன்னார்? 76வது கொஷின். மேஜர் பானர்மேன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொல்கிறார்? ராமலிங்கனார். அவர் தானே தூது அனுப்புகிறார். ஓகே. ராமலிங்க முதலியார் அப்படின்னு நோட் பண்ணியிருக்குங்க. ஓகே. 77வது கொஷின் பாருங்கள். சிவசுப்பிரமணியனார் எங்கு நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டி மோதலில். ஓகேவா? ஆன்சர் என்னது? கல்லர்பட்டி. 77வது கொஷினா? ஓகே. 77வது கொஷினு. சிவசுப்பிரமணியனார் எங்கே நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டி மோதலில். ஓகே. 78வது கொஸ்டின் பாருங்கள். 78 வந்து சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி. ஓகேவா? அதே மாதிரி அந்த டைமில் இந்த கட்டபொம்மன் வந்து எங்கே தப்பிச்சு போனார்? கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டை போவார். ஓகேவா? புதுக்கோட்டை போவார். ஓகே. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னா கயத்தார் கோட்டை, பழைய கோட்டைக்கு முன்பு 1899 அக்டோபர் 17ஆம் தேதி. அக்டோபர் 16, அக்டோபர் 17 எல்லாமே வந்து உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது ஆப்டாக இருக்கும் மீன்ஸு நீங்கள் கொஸ்டினில் ஆன்சர் கீழே வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இது ரெண்டையும் வந்து ஒரே இதில் கொடுக்க வாய்ப்பில்லை. ஓகே. இப்போது 80வது கொஸ்டின் நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் கயத்தாறு 1799 அக்டோபர் 16 அப்படிங்கிறது தான் புக்கில் கொடுத்துருக்குது. 11th புக்கில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 17ன்னு கொடுத்துருக்குது. அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17, 18ன்னு கொடுத்துருக்குது. ஸோ அக்டோபர் 16 தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அக்டோபர் 16 தான் கரெக்டு. ஓகே. 81வது கொஸ்டின் பாருங்கள். பெரிய மருது என்னன்னு சொல்லி அழைச்சாங்க? பெரிய மருதை வந்து வெள்ளை மருதுன்னு அழைச்சாங்க. ஓகே. 82வது கொஸ்டின் பாருங்கள். சிவகங்கை முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் யார் அப்படின்னா சின்ன மருது, பெரிய மருது. சிவகங்கை ஆக்சுவலாக வந்து சிவகங்கை முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் யார் அப்படின்னா சின்ன மருது, பெரிய மருது தான். 83வது கொஸ்டின் பாருங்கள். மருது சகோதரர்கள் யாருடன் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தார் அப்படின்னா ஊமைத்துறை, செவத்தையா இவங்கெல்லாம் வந்து இவங்களோடலாம் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க. 84வது கொஸ்டின் பாருங்கள். கட்டபொம்மனின் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டது? 1799. 84வது கொஸ்டின் என்னது? கட்டபொம்மனின் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டது? 1799. ஓகே. 85வது கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படும் போர் எது? மருது சகோதரர்கள் கழகம். ஓகேவா? பிரிட்டிஷாரோட குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடும் போர் எது குறிப்பிடப்படும் போர் அப்படின்னா மருது சகோதரர்கள் கழகத்தை தான் வந்து பிரிட்டிஷார் என்ன சொல்லியிருக்காங்க? 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மருது சகோதரர்களோட போர் முறை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பிரிட்டிஷார் வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்களோட கழகத்தை தான் போர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மருது சகோதரர்கள் கழகத்தை தான் பிரிட்டிஷார் வந்து 2வது பாளையக்காரர் போர்னு சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க. 86வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம படித்த மருது சகோதரர்கள் கழகத்தை தான் வந்து 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2வது பாளையக்காரர் போர் யாரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னா அதாவது மருது சகோதரர்கள் கழகம். அதை தான் 2வது பாளையக்காரர் போர்னு பிரிட்டிஷார் சொல்லியிருக்காங்க. அந்த 2வது பாளையக்காரர் போர் வந்து யாரால் வழிநடத்தப்பட்டது? மருது பாண்டியர்,
திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா, தூண்டாஜி வாக். ஓகேவா? 87வது கொஷினா? 87வது கொஷின் என்னது? இரண்டாவது பாளையக்காரர் போர் வந்து யாரால் வழிநடத்தப்பட்டது? மருது பாண்டியர், திண்டுக்கலின் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா, தூண்டாஜி வாக் இவங்களெல்லாம் வழிநடத்தப்பட்டுச்சு. ஓகே. 88வது கொஷின் பாருங்கள். இரண்டாவது பாளையக்காரர் போர் எப்போது கிளர்த்து எழுந்தது? இரண்டாவது பாளையக்காரர் போர் எப்போது கிளர்த்தெழுந்தது அப்படின்னா 1800 விருப்பாட்சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 88வது கொஷின் என்னது? இரண்டாவது பாளையக்காரர் போர் எப்போது கிளர்த்தெழுந்தது அப்படின்னு கேட்டால் 1800 விருப்பாட்சியில் தான் அந்த சதி ஆலோசனை கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறமா தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? 1800 விருப்பாட்சியில். ஓகேவா? 1800 விருப்பாட்சியில் அந்த இது வந்து அதிவேகமாக பரவன இடங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியே ராமநாதபுரம், மதுரை எல்லாமே பரவிடுச்சு. ஓகேவா? 89வது கொஷின். 1800 புரட்சி அதிவேகமாக பரவிய இடங்கள் கோயம்புத்தூர், ராமநாதபுரம், மதுரை. ஓகே. 90வது கொஷின் பாருங்கள். கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் 1801 பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு எங்கே போய் வாழ்ந்தாங்க அப்படின்னா கமுதி. அப்புறம் வந்து சின்ன மருது வந்து சிறுவயலை கழிச்சிட்டு போவார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமைத்துறையும் செவத்தையாவும் 1800 பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு எங்கே போய் பதுங்கி இருப்பாங்க? கமுதி அப்படிங்கிற பிளேஸில். கமுதி. கட்டபொம்மனோட சகோதரர்கள் எங்கே தப்பிச்சு போய் பதுங்கியிருப்பாங்க? கமுதியில். அப்புறம் சின்ன மருது வந்து சிறுவயலை கழிச்சிட்டு போவான்னு படிச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் 90 கொஷின் பார்த்துருக்கோம் இல்லையா. 91வது கொஷின் பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பெயர் வந்து ஜக்கம்மாள். ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள் யார்? ஊமைத்துறை, செவத்தையா. ஓகே. 92வது கொஷின் பாருங்கள். இப்போது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னா வீரபாண்டியபுரம். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னா வீரபாண்டியபுரம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. 92வது கொஷின். ஓகே. 93வது கொஷின் பாருங்கள். இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தவர் யார்? பூலித்தேவர். இப்படியும் கேட்கலாம். 93வது கொஷின் என்னது? இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர். ஓகே. ஓகே. 94வது கொஷின் பாருங்கள். ஒரே நிமிஷம். 94வது கொஷின் பாருங்கள். மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் சகோதரர்களை கமுதியிலிருந்து எங்கு அழைத்து வந்தனர்? சிறுவயல். மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் சகோதரர்களை கமுதியிலிருந்து எங்கு அழைத்து வந்தனர் அப்படின்னா சிறுவயல். ஓகே. 94வது கொஷினா? ஓகே. 95வது கொஷின் பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் தாக்கிய பிரிட்டிஷ் படைத்தளபதி? பாஞ்சாலங்குறிச்சியை, அதாவது அவங்க வந்து 500 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணி 1804 எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து மார்ச் மாதம் வந்து அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. கோட்டையை மறுபடியும் புதுப்பிச்சிருவாங்க. திரும்ப அவங்க வந்து எப்போ வந்து அந்த கோட்டையை வந்து மறுபடியும் தாக்க வருவாங்க இல்லையா, அது வந்து யாருடைய படைத்தளபதி அப்படின்னா காலின் மெக்காலே. ஓகேவா? பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் தாக்கிய பிரிட்டிஷ் படைத்தளபதி காலின் மெக்காலே. அதாவது கோட்டை புதுப்பிச்சதுக்கப்புறமா மறுபடியும் தாக்கிறதுக்கு ஒரு படையோடு வருவாங்கள்ல, அந்த படைத்தளபதி யார் அப்படின்னா காலின் மெக்காலே. ஓகே. 95வது கொஷின் பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி ஓடிய கட்டபொம்மனின் சகோதரர் யாரிடம் அடைக்கலம் கோரினார் அப்படின்னா மருது சகோதரர்கள்கிட்ட, சிவகங்கை சேர்ந்த மருது சகோதரர்கள்கிட்ட தான் வந்து அடைக்கலம் கோரினார். இது வந்து ஒரு கொஷினு. 95வது கொஷினு. 96வது கொஷின் பாருங்கள். சிவகங்கை நோக்கி படையை நடத்தி சென்றவர்கள் யார்?
கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும். 95வது கொஸ்டின் என்னது? சிவகங்கை நோக்கி படை நகர்த்தி போவாங்க இல்லையா, அதாவது கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும். அதாவது நீங்கள் மருது சகோதரர்கள் வந்து ஊமைத்துறை சிவத்தையாவும் போய் அங்கே போய் அடைக்கலமாயிருவாங்க. நீங்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மருது சகோதரர்கள் அதெல்லாம் எங்களை நம்பி வந்தவங்கள கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது திருநெல்வேலி நோக்கி ஒரு படை போகும் பாருங்கள். அந்த படையில் படைத்தளபதிகளாக இருந்தது யார்? கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும். 96வது கொஸ்டின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1801 ஜூன். திருச்சி பிரகடனம் அப்படின்னாலே 1801 ஜூன் தான், மறந்துடக்கூடாது. திருச்சி பிரகடனம் அப்படின்னா எப்போ? 1801 ஜூன். ஓகே, திருச்சி பிரகடனம் 1801 ஜூன். ரைட்டு. 96வது கொஷினா? ஓகே. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் வந்து யார்? மருது சகோதரர்கள். 97வது கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் வந்து என்னது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அதை வந்து இன்னொரு இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜம்புத்தீவு பிரகடனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜம்புத்தீவு பிரகடனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 97வது கொஸ்டின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்தெந்த பகுதிகளில் ஒட்டப்பட்டது? நவாப் கோட்டையின் முன் சுவரில் ஒட்டினாங்க, ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவரில் ஒட்டினாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்தெந்த பகுதியில் ஒட்டப்பட்டது? நவாப் கோட்டையோட முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோட்டையோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டினாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 98வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக சின்னமருது ஏறத்தாழ எவ்வளவு ஆட்களை ஒன்று திரட்டினார்? 20,000 படை வீரர்களை ஒன்று திரட்டினார். யார்? சின்னமருது மட்டும். சின்னமருது மட்டும் 20,000 படை வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடுறதுக்காக ஒன்று திரட்டினார். சின்னமருது மட்டுமே. பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் ரொம்ப புத்திசாலி இது பண்ணுறவர் தானே. நம்ம அந்த கான்வர்சேஷன்லாம் சின்ன ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். 20,000 போர் வீரர்களை வந்து படை வீரர்களை வந்து திரட்டினது வந்து யார் அப்படின்னு? சின்னமருது. ஓகே. 98வது கொஸ்டினா? சரி, ஓகே. பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யார்? புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள். 98வது கொஸ்டின் என்னது? பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யார்? புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் எல்லாமே வந்து பிரிட்டிஷாருக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. ஓகே. 99வது கொஸ்டின் பாருங்கள். 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியில் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்? இது ரொம்ப முக்கியம். 1801வது வருஷத்தில் அவங்க தஞ்சை, திருச்சியில் இருந்த கலகக்காரர்களை தாக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அந்த தஞ்சாவூர் நம்ம தஞ்சையில் இருந்த கலகக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து எப்போ தாக்குறாங்க? 1801வது வருஷம். 1801 ஆங்கிலேயர்கள் வந்து எந்த பகுதியில் இருந்த கலகக்காரர்களை தாக்குனாங்க அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர். அதாவது உங்களுக்கு வந்து நான் இதில் எல்லா கொஷினுமே வந்து மேக்ஸிமம் எதையுமே வந்து டைரெக்டாக கேட்கல. நீங்கள் டக்குன்னு இதில் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கிளாஸில், அதுலேருந்து அப்படியே கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேட்டேன்னா நீங்கள் டேரெக்டாக படிச்சுட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் தான் இப்படியெல்லாம் கொஷின் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம கொஷின் எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நான் இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து நான் நோட்லேருந்து எதையும் டேரெக்டாக கேட்கல. டேரெக்டாக கேட்டால் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் தான் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அப்படி கேட்குறேன். 100வது கொஷின் என்னென்னு பாருங்கள். கலகக்காரர்கள் எப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர் அப்படின்னா கலகக்காரர்கள் வந்து தப்பிச்சு போய் பிரான்மலையிலையும் காளையார் கோவில்லையும் தஞ்சம் புகுந்தாங்க. கலகக்காரர்கள் எப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர் அப்படின்னா கலகக்காரர்கள் தப்பிச்சு போய் பிரான்மலை மற்றும் காளையார் கோவில் பகுதியில் தஞ்சம் புகுந்தாங்க. இது வந்து 100 கொஷின் வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஷெட்யூல் 1க்கான வீடியோ தான் இது. ஓகேவா? ஷெட்யூல் 2க்கான
ஒரு 100 கொஷின் அடங்கிய வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா ஒரே இதில் வந்து ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வீடியோவில் வந்து ஷெட்யூல் 2க்கான வீடியோ வந்து கொடுக்குறேன். இது வந்து ஷெட்யூல் 1க்கான வீடியோ மட்டும்தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்னும் பேட்ச்குள்ளே மட்டும்தானே கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.